Good evening. After a long time, கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் யூடியூப்ல வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய vlogல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நலுங்கு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த vlog தான். ஸோ முன்னாடி நாள் நைட் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரெல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து நலுங்கு ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எழுப்பி போட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எண்ணெய்லாம் வச்சு காலுக்கு கொலுசுலாம் போட்டு வளையல் போட்டு விட்டுட்டாங்க ஏர்லி மார்னிங்கே எனக்கு. ஸோ இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டோட நலுங்கும் மிங்கிளாகி தான் இருக்கும். அவங்க வந்து Jan 8th வந்து வச்சாங்க, நம்ம வந்து 13th வந்து வச்சோம். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரே vlogல நான் உங்களோட காமிச்சிருக்கேன். ஸோ ஜீவாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே எழுப்பி போட்டு அவங்களோட தாய் மாமா வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கும் Jan 8 வந்துட்டு நலுங்கு வைக்கிற ஐடியா தான். பட் கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் கேப் இருந்தனால அந்த வலையெல்லாம் போட்டால் உடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு கோளாறு கேஸு, தூங்கும்போது கையெல்லாம் எந்த பக்கம் போடுவோன்னே தெரியாது. அதனால் நம்ம கொஞ்சம் வெட்டிங் டேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நலுங்கு வச்சுக்கலான்னு பிளான் பண்ணி நாங்கள் தனி டேட்டில் வச்சிட்டோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாதம் கழித்து யூடியூப்பில் வந்து நான் மறுபடியும் ஆக்டிவாக வந்திருக்கேன். வீடியோ போட்டு எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மாப்பிள்ளை வீட்டோட நலுங்கு காமிச்சிடுறேன், செகண்ட் ஆஃப் வந்து நம்மளுடைய நலுங்கு காமிச்சிடுறேன். அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த் ஆட் விண்டோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட ஆலோ ஜென்டில் ஃபேஸ் வாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, அதுக்கப்புறம் கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஸ்மூத்தாக இருந்தது, உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து எதுவுமே தராது. இது வந்து ஜெல் டைப்பில் இருக்கும், ஜென்டிலான ஒரு கிளென்சர், ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரெக்ரன்ஸ் ஃப்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே they will link your order on their website. 2025ல வந்துட்டு 1 million trees வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாமா எர்த் வெப்சைட் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள் லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்லேயே இந்த கூப்பான் கோட் வந்துட்டு வேலிட் தான், வேணும்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு கெட் ரெடி. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சாரீ கட்டுறதுக்கு மட்டும்தான். நான் நலுங்கு ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு முன்னாடியே வேற ஒரு சாரீ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஃபைனல் மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வாஸ் சேஞ்ச்டு. பட் எனக்கு அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கார்டு என்கிட்ட கொஞ்சம் நிறையா இருந்தனால அவளுக்கிட்ட கொடுத்துடலாம், வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்க திடீர்னு இந்த டேலேயே வந்தாங்க. அதுவுமே எனக்கு ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்சம் ஒரு 20% வந்து ஐ ஃபீல் லைக் அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஐ மீன் என்ன மாதிரி பர்சனுக்கு நான் வந்து சொல்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ எனக்கு 25 வயசு ஆகுது. ஸோ 25 வயசு வரைக்குமே எந்த ஒரு வீட்லேயும் போய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணது கிடையாது. அத்தை, மாமா, சித்தி, பெரியம்மா அப்படின்ட்டு உரிமையாக பேசிக்கிட்டதும் நாங்கள் வந்து கிடையாது. ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூல், அவ்வளோதான். இப்போ என் என்கேஜ்மெண்ட் 5 months முன்னாடி அவங்கள மீட் பண்ண, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் எல்லாத்தையுமே. ஸோ எப்படி அவங்கள கூப்பிடுறதுன்றதுலேயும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் இருந்தாலும் சிரிச்சு நான் வந்து சமாளிச்சிட்டேன். ஈவன் எங்கள் தாத்தா பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவ்வளோவா டச்லேயும் கிடையாது, நான் போய் ஸ்டே பண்ணதும் கிடையாது. இந்த கல்யாணம்லாம் நடக்குது அப்படின்றனால வந்து பிளஸ் பண்ண வந்திருந்தாங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. நான் ஏன் வந்து இது சொல்கிறேன்னா, கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க, இவங்க யார் அவங்க யார், முறைப்படி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ எங்கள் சைட் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரியலி டோன்ட் நோ ஹவ் டு அட்ரஸ் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்ன மாதிரி பர்சனாக நீங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடும் வந்துட்டாங்க, நமக்கு நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாதையும் தூரம், நான் ஒரு பாரம், என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா? உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா? பெண்ணே, உன்னை நானும் விட்டு செல்ல
எனக்கு எப்படி இருந்ததுன்னா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் நீளமாக வந்து வச்சுட்டு இருந்திருப்பேன். வீடியோஸில் லேட்டராக நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த ஜக்கம்மா படத்தில் ஒரு சீன் வரும் இல்லைங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வீடியோஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்தாங்க. ரியலி அப்ரிஷியேட்டட். சில பேர்த்தோட ஃபேஸ் மட்டும் நான் கொஞ்சம் பிளர் பண்ணிடுவேன், ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் காமிக்க விருப்பம் இல்லை, அதனால். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா ஃபியூ டேஸ் தான் இருக்குது வெட்டிங்ஸ்க்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் டு ஒர்க்கில் வந்து நான் உட்காந்துடலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் என்னுடைய பர்சனல் ஒர்க்குன்னு இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அது எல்லாமே முடிக்கிற வேலையும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விளாக்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு 10 years கழித்து நான் வந்து மறுபடியும் எடுத்து வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்னா செம மெமரிஸாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்காவும் என் மாமாவும் எனக்கு வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தது எங்கள் அம்மா எனக்கு பண்ணாங்க. ஸோ இப்போ வர எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு தான். அண்ட் இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு vlog மட்டும் வரும், இந்த ஃபர்னிச்சர் ஷோரூம், அதுக்கப்புறம் பாத்திர கடைக்கு போனது, ட்ரெஸ் ஃபிட்டிங் பண்ண போனது, அந்த vlogகும் வரும். அதுக்கு மினி vlog தான். இந்த வீடியோக்கு அப்புறம் வருமா இல்லை முன்னாடி வருமானு தெரியல, பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், எல்லோரும் வச்சு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆரத்தி எடுத்துகிட்டு முடிச்சிக்க வேண்டியது தான். எந்திரிச்சு நிற்கும் போது என் கால்லாம் ஒரு மாதிரி மயமயன்ட்டு இருந்தது, நிற்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்துட்டு வச்சோன்னே அழைக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, நான் அதை அப்படியே தான் விட்டுட்டேன். ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் கிட்ட தான் நான் வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தேன். கழுவில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நைட் டைம் தான் வந்துட்டு நான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய கல்யாண நலுங்கு டே. எப்படி போச்சு அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒவ்வொன்றா வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது, வாங்கிட்டு உடனே போயிடலான்ற மைண்ட் செட்டில் வந்தாங்க. பட் அப்படியே இங்கே இருக்க வச்சாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் அவசரமாக கிளம்பி போனாங்க. ஸோ அவங்களே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் மேலே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு கீழே போய்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டவல் வச்சு கணத்தில் இருந்த அந்த மஞ்சள் அது என்னது சந்தனம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டி மட்டும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் தான் நான் ட்ரெஸ் சேஞ்சே வந்து பண்ணிவிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போயிட்டேன். ஈவினிங் கீழே வந்தால் இப்படி தான் இருந்தது, யாரும் இல்லை. ரொம்ப கஜகஜன்ட்டு இருந்தது. அடுத்த நாள் மார்னிங் எழுந்து க்ளீன் பண்ணும். இதோட இந்த vlog வந்து முடியுது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.